ஒரு லாஜிக்கா யோசிச்சு பார்த்தா, காங்கிரஸ் தானே சார் இந்த நீட் தேர்வ கொண்டு வந்தாங்க. அவங்க ஏன் சார் இப்ப இந்த நீட் தேர்வுக்கு எதிரான நிலைப்பாட எடுக்கணும் சார்? காரணம் என்னன்னு கேட்டால் நரேந்திர மோடிக்கு 12 வருடம் ஆகிவிட்டு 2029 பொது தேர்தலில் அவரை தோற்கடிக்க வேண்டும். டீலிமிட்டேஷனுடைய பில் வரப்போகுதுங்க இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதிங்க. அதை தடுக்கணும்னு தான் பண்றாங்க காங்கிரஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுதான் பின்னணி. இருந்தாலும் காங்கிரசுக்கு ஒரு எதிர்க்கட்சியான ஒரு முக்கிய அந்தஸ்து இருக்கிறது. இந்தியாவில் சுதந்திரமாக இருக்க வேண்டும், ஜனநாயகம் வேண்டும் என்றால் ஒரு மாபெரும் எதிர்க்கட்சி இந்தியாவிற்கு தேவை. ஆனா எதிர்க்கட்சி பிளவுபட்டிருக்கிறது. இப்ப முதல்ல டிஎம்கே இருந்தாங்க, இந்திய அரசுல வெளில வந்துட்டாங்க. சமாஜ்வாதி பார்ட்டி வெளில வந்துட்டாங்க, திருப்பி உள்ள போயிட்டாங்க. ஓமர் அப்துல்லா வெளில இருந்தாரு, போயிட்டாரு. இப்ப சரத்பவாரும் உத்தவ் தாக்கரே உள்ள வந்துட்டாங்க, முதல்ல வெளில போயிருந்தாங்க. இதெல்லாம் விட்டுருங்க. காக்ரோச் பார்ட்டியினுடைய எண்ணம் பிரதான் நம்ம தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண, அவ்வளவுதான். அவர் பண்ணிட்டு அவங்களோட நெக்ஸ்ட் அஜெண்டா என்ன? அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி நம்ம காக்ரோச் பார்ட்டி இந்த நிறுவ போறேன், உத்தரப்பிரதேச தேர்தலில் நிற்பேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இது ஒரு புது நிலைமை வரவே யோகி ஆதித்யநாத்தும் பயப்பட ஆரம்பிச்சார்கள், காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் பயப்பட்டாரு. இது என்னதுங்க? இது முதல்ல இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், சிக்கு, இசாய் எல்லாம் வந்திருந்தது. இப்ப புதுசா ஒரு காக்ரோச் கரப்பாம்பூச்சி அவங்க உத்தரப்பிரதேசத்தை என்ன பண்ணாங்க, பள்ளி ஜனதா பார்ட்டின்னு ரிசார்ட் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பேக்ரவுண்டே வரவே இல்லை. ஒரு ஒரு பெரிய சுச்சுவேஷன் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, டெல்லியில எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு தங்கள் மூலமாக சொல்லிக் கொள்ள வேண்டும் என்றால், அரசாங்கம் பயந்து விட்டது, எதிர்கட்சிக்கு புரியல என்ன பண்ணுதுன்னு. நீண்ட நாளாக 140 வருஷம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு நேற்று வந்து காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியாங்கிறது ஒரு பெரிய பூதமாக கிளம்பினோடனே அவங்க பயந்துட்டாங்க என்ன ஆகுதுன்னு. அதற்கு முழுக்க முழுக்க காரணம் சோசியல் மீடியாவும், ஃபேஸ்புக்கு, டிக்டாக்கு, ட்விட்டர் எல்லாம். இங்க வரவங்க அந்த போராட்டத்தில் என்ன பண்ணாங்க, பிரதமரை ஒழிக, பாராளுமன்றத்தை உழைப்பேன், பிரதமரை கொலை பண்ணுவேன் ஆரம்பிச்ச உடனே அரசாங்கம் முயற்சி நடிச்சு